அதனால மத்த சினிமா நடிகர்களுக்காக ஜால்ரா அடிக்கிறதுக்காக நான் அரசு பதவியை ரிசைன் பண்ணிட்டு இங்க வரல. நான் ஒரு உன்னதமான ஒரு கோட்பாட்டுக்காக வந்திருக்கேன். நடிகருக்காக அரசியல் வேலையை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னாரு. அண்ணன் விஜய் அவர்கள் இப்ப நடிகர் கிடையாது. நல்லா அதை புரிஞ்சுக்கணும். அவர் முன்னாள் நடிகர். இப்ப நடிப்பை முழுவதுமாக விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். மக்கள் சேவை செய்யணும் என்று வந்திருக்கிறார். அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிப்பை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். இங்க அரசியல சில பேர் இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம், பொலிட்டிக்கல் விஜய் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஆக்டர் விஜய். இப்ப பாத்தீங்கன்னா ஈரோட்ல 1,00,000 பேர் வந்தாங்க. அவங்க ஒரு நடிகரை பாக்குறதுக்காக வந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் இப்ப தமிழ்நாட்டோட ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை பார்க்க வந்திருக்காங்க. உண்மையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும், ஒரு உண்மையான மாற்றம் வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறையுடன் வந்த உண்மையான தொண்டர்கள் அவர்கள். ஒரு பக்கம் சம்பவம் ஆயிருச்சு, அதுக்கு உண்டான விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இருந்தாலும் நாங்க தலைவர்களோட கூட்டம் வைக்கும்போது நாங்க வருவோம். அதற்கான பின்வாங்க மாட்டோம். தலைவரோட கூட்டத்தை அவரோட பேச்சை கேட்கறதுக்கு ஒரு தலைவர் வராரு, எங்களுக்காக வராரு. அவரை பாக்குறதுக்காக எங்க உயிரே போனாலும் வருவோம் சொல்லிருக்காங்க. தவிர அவருக்காக உயிரை கூடக்கூடிய தலைவர் தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கு இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. சொல்ற நோக்கமே வேற. இல்ல இங்க பாருங்க, நீங்க அந்த மாதிரி நீங்க அதுல அதே அர்த்தத்துல நீங்க புரிஞ்சுக்க தேவையில்லை. அவன் தலைவர் மேல இருக்க அன்பால பேசுறாங்க, அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம். அப்புறம் அது தவிர ஒரு சிலர் பேசுறத கருத்தை வச்சுட்டு நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க அப்படியே ஒரு பெயிண்ட் அடிக்க ட்ரை பண்ணாதீங்க.